இன்றைக்கு இழந்து போன உயிர்களை எவன் கொடுக்க போறான்? எத்தனை கோடி? அது யார் சயின்டிஸ்ட், யார் எதிர்கால பிரதமர், யார் எதிர்கால முதல்வர், அல்லது ஒரு பேராசிரியர், அல்லது ஒரு அறிவியல் அறிஞன், அல்லது ஒரு தொழிலதிபர்? நீ 1 கோடி 10 லட்சம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? ஆகவே இனிமேலாவது இதை போன்ற அமைப்புகளை இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும், அல்லது ஐபிஎல் போன்ற அமைப்புகளை தடை செய்ய வேண்டும். தேவையில்லை. ஒரு நாடு இன்னொரு நாடோட விளையாட்டு போட்டுங்க, எவ்வளவு வேணா டிக்கெட் விற்கட்டும். நீங்க தனிப்பட்ட நீங்க பாருங்க, இந்த வீரர்கள் என்ன செய்யறான்? இதுக்கு முன்னாடி யார் கூட படுத்திருந்தான், யாரை டைவர்ஸ் பண்ணா, இப்ப யார் கூட வந்து மேட்சுக்கு வந்திருக்கான். போன வாட்டி அவன் வரும்போது எந்த நடிகை கூட இருந்தா, இப்ப வந்திருக்கிறது யாரு? இந்த 2 நடிகை மாறி போனதுக்கு என்ன காரணம்? இவன் யார் கூட இருக்கா, அவன் யார் கூட இருக்கான்? இது வந்து பெரிய செய்திகள். ஷிக்கிந்தவான் ஒரு பையன் தான், அவன் தன்னை விட 10 வயது மூத்த ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்றான், டைவர்ஸ் பண்ணிட்டான். இப்ப 2-3 கிரிக்கெட் வீரர்களுக்குள்ள வந்து மனவிலக்கு நடந்தது. இது எல்லாம் பொதுவெளியில் விவாதிக்கப்படுவதற்கு காரணம் அவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருந்ததால் அவனுடைய அந்தரங்க வாழ்வும் அலசப்படுகிறது. சச்சின் டெண்டுல்கருடைய பெண் வந்து யார் கூட வந்து மேட்ச் பார்க்குறாங்க? போன மேட்சுக்கு அவங்களோட வந்தாங்க, இந்த மேட்ச்ல ஏன் வரல? இதெல்லாம் மும்பை கலாச்சாரம். இதை போன்ற கலாச்சாரங்களை எளிய பின்னணி கொண்ட தென் மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கியதனுடைய விளைவு ஒரு ரசிகத்தன்மை என்பது நுகர்வுத்தன்மையாக மாறி, நுகர்வுத்தன்மை என்பது மீண்டும் அது ஒரு வியாபார பொருளாக மாறி, ராட்சச குணம் கொண்ட வெறி கொண்ட ஒரு கல்ச்சராக, ஒரு கல்ட்டாக